இயக்குனர் கேஜே சுரேந்தர் அப்படின்றவருடைய இயக்கத்தில் ஜானகி, ஆகாஷ், ஹரிருத்ரன், ராஜேஷ், அருண்குமார் உள்பட பல நட்சத்திரங்களுடைய நடிப்பில் சமீபத்தில் தேட்டர்ஸில் வெளியாகி இருக்கக்கூடிய திரைப்படம் தான் மாயபிம்பம். இந்த மாயபிம்பம் திரைப்படம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல படத்தினுடைய கதை. படத்தினுடைய முதன்மை கதாபாத்திரமாக வரக்கூடிய ஆகாஷ் மருத்துவக் கல்லூரி மாணவராக வராரு. ஒரு பேருந்து பயணத்தின் போது தற்செயலாக சந்திக்கக்கூடிய நாயகி ஜானகியால் அவர் ஈர்க்கப்படுறாரு. அவங்களை மீண்டும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் போது அது விபத்தில் முடியுது. ஆனால் அந்த விபத்து ரெண்டு பேரையும் மீண்டும் சந்திக்க வைக்கிறதோட பழகுவதற்கான ஒரு சூழலையும் உருவாக்கி கொடுக்குது. அந்த சூழ்நிலை மற்றும் அதில் நடக்கக்கூடிய சம்பவங்களின் உண்மை பிம்பத்தை பார்க்காமல் மாயபிம்பத்தை பார்க்கும் ஆகாஷின் ஒரு செயல் அவருடைய வாழ்க்கையை எப்படி புரட்டி போடுது அப்படின்றதே இந்த மாயபிம்பம் திரைப்படத்தினுடைய கதை. ஓகே, படத்தில் நடிச்சிருக்கக்கூடிய நடிகர்கள் எப்படி நடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுமதி அப்படின்ற கதாபாத்திரத்தில் கதையின் முதன்மை கதாபாத்திரமாக, அதாவது நாயகியாக நடிச்சிருக்கக்கூடிய ஜானகி அவர்கள் பக்கத்து வீட்டு பெண் போல பார்க்கறதுக்கு ரொம்ப எளிமையாக இருந்தாலும் பார்வையாளர்களை டக்குன்னு கவர்ந்துடுறாங்க. அறிமுக படத்தில் மிக அழுத்தமான கதாபாத்திரத்தை அசால்ட்டாக நடித்து பாராட்டு பெறக்கூடிய ஜானகி நாயகனின் செயலை கண்டு அதிர்ச்சி அடையும் அந்த ஒரு காட்சியில் தன்னுடைய மனசில் இருக்கக்கூடிய மொத்த காதலையும் ஏமாற்றத்தையும் கண்கள் மூலமாக மிக அழுத்தமாக பதிவு பண்ணி பார்வையாளர்கள் கிட்ட கைத்தட்டல் பெற்றுறாங்க. நாயகனாக நடிச்சிருக்கக்கூடிய ஆகாஷ் தன்னுடைய இயல்பான நடிப்பின் மூலமாக கவனம் பெறாரு. காமத்தின் மீது இருந்த ஆர்வத்தினால தன்னுடைய மனசில் இருக்கக்கூடிய காதலை அறியாமல் போனதை நினைச்சு வருந்தக்கூடிய காட்சிகளையும், தன்னுடைய காதலுக்கு தானே எதிரியானதை நினைத்து வருந்தக்கூடிய காட்சிகளையும் முதிர்ச்சியான நடிப்பின் மூலமாக தன்னுடைய முதல் திரைப்படத்திலே கவனிக்க வைக்கிறாரு. நாயகனின் நண்பர்களாக நடித்திருக்கக்கூடிய ஹரிருத்ரன், ராஜேஷ், அருண்குமார் ஆகியோர் புதுமுகங்கள் தான் அப்படின்னாலுமே கூட எந்தவித பதற்றமும் இல்லாமல் படம் முழுவதும் இயல்பாக நடித்து திரைக்கதை ஓட்டத்திற்கு பலம் சேர்த்திருக்காங்க. நாயகியின் பெற்றோர்களாக நடித்த நடிகர் நடிகைகள் மற்றும் அண்ணன் அண்ணியாக நடித்தவங்க என பெரும்பாலானவங்க அதிகம் பரிச்சயம் இல்லாத புதுமுகங்களாக இருந்தாலும் கூட தங்களுடைய எளிமையான இயல்பான நடிப்பின் மூலமாக பார்வையாளர்கள் மனசில் தங்களுடைய கதாபாத்திரங்களை எளிதில் பதிய வச்சிடறாங்க. முக்கியமாக இந்த மாதிரி புதுமுகங்கள் நடிக்கக்கூடிய திரைப்படத்தில் இருக்கக்கூடிய பெரிய ப்ளஸே அதுதான். ஏன்னா அந்த படத்தில் புதுமுகங்கள் தான் நடிச்சிருக்காங்க அப்படின்றதுனால அந்த கதாபாத்திரங்களை நடித்த அவங்கள நம்ம இதுக்கு முன்னாடி எந்த திரைப்படங்களையுமே பார்த்துருக்க மாட்டோம். அதனாலேயே அந்த கதாபாத்திரங்களை அவங்கள பார்க்கும்போது அது அவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப ஈஸியாக கன்வின்ஸ் ஆகிடுவோம். இந்த திரைப்படத்திலையும் அப்படி தான் கன்வின்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, இந்த திரைப்படத்தில் தொழில்நுட்ப ரீதியாக எப்படி வேலை பார்த்துருக்காங்க, அதாவது டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எட்வின் சகாவின் ஒளிப்பதிவு கடலூர் மற்றும் சிதம்பரம் பேருந்து நிலையங்களையும் ஒரு கதாபாத்திரமாக பயணிக்க வச்சிருக்கு. படத்தினுடைய ஓட்டத்திலேயே ஒளிப்பதிவில் ஆடம்பரம் இல்லை அப்படின்னாலுமே கூட பார்வையாளர்களுக்கு கதைக்களத்தில் பயணித்த ஒரு உணர்வை இந்த திரைப்படத்தினுடைய ஒளிப்பதிவு கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். நந்தாவின் இசையில் பாடல்கள் கதை மாந்தர்களின் உணர்வுகளை சொல்லும் விதமாகவும் ஓரளவுக்கு கேட்கும்படியாகவும் அமைஞ்சிருக்கு. திரைக்கதையோடு பயணிக்கக்கூடிய பின்னணி இசை படத்திற்கு பெரும்பலமாக அமைஞ்சிருக்கு. ஒரு வழக்கமான காதல் கதையாக இருந்தாலும் அதை புதிய கண்ணோட்டத்தில் சொல்ல ட்ரை பண்ணியிருக்கக்கூடிய இயக்குனருக்கு பெரும் துணையாக பயணித்திருக்கக்கூடிய படத்தொகுப்பாளர் வினோத் சிவகுமாரின் பணியும் பங்களிப்பும் இந்த படத்திற்கு கண்டிப்பாக பாராட்டிற்குரியது அப்படின்னு சொல்லலாம். எழுதி இயக்கியிருக்கக்கூடிய கேஜே சுரேந்தர் காதல் கதையை அழகியல் நிறைந்த கவிதையாக மட்டுமின்றி கனத்த இதயங்களோடு ரொம்ப அழுத்தமாகவே பதிவு பண்ணியிருக்காரு. காதல் அப்படின்ற ஒரே ஒரு வார்த்தை தான் இந்த படத்தினுடைய மொத்த ஒன்லைன் அப்படின்னாலும் கூட அதை வச்சுக்கிட்டு 2 மணி நேரத்திற்கும் மேலாக பார்வையாளர்களின் கவனம் ஈர்க்கக்கூடிய இயக்குனர் கேஜே சுரேந்திரன் அந்த திரைக்கதை மற்றும் கிளைமேக்ஸ் ஏற்கனவே வெளியான ஒரு படத்தினுடைய பாதிப்பாக தெரிஞ்சாலும் கூட அந்த திரைப்படம் போலவே இந்த திரைப்படத்திலையும் பார்வையாளர்கள் கிட்ட ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திடுறாரு அப்படின்னு சொல்லலாம். காதலுக்கு பல வகையில் எதிரிகளும் எதிர்ப்புகளும் வருவதுண்டு. ஆனால் முதல் முறையாக ஒரு காதலுக்கு காதலே எதிரியாரா எப்படி இருக்கும் அப்படின்றத திரைமொழி திருப்பங்கள் மூலமாக மிக சுவாரஸ்யமாக சொல்லி அதில் ஓரளவு வெற்றியும் பெற்றிருக்காரு இயக்குனர் கேஜே சுரேந்தர். மொத்தத்தில் இந்த மாயபிம்பம் திரைப்படம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நிஜமான காதல் கதையை திரையில பார்த்த உணர்வு கொடுக்குது இந்த திரைப்படம். இந்த திரைப்படத்தை தேட்டரில் போயிட்டு பார்க்குற அளவுக்கு ஒருத்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த திரைப்படத்தை மொத்தமாக பார்த்து முடிக்கும் போது திரைக்கதையில் சில பிரச்சனைகள் இருக்கு. படத்தில் அந்த சுவாரஸ்யம் நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு அதிகமாக இல்லை. சில இடங்களில் நம்ம போர் அடிக்க வைக்கிறாங்க அப்படின்னாலுமே கூட ஓவரால் பார்த்து முடிக்கும் போது இந்த திரைப்படம் கண்டிப்பாக மனசில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது தான். ஒரு அழகான ஒரு பக்க காதல் கதையை வாசித்த உணர்வை இந்த திரைப்படம் பார்க்கும்போது உங்களுக்கு கொடுக்கும். OTT ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா இந்த திரைப்படம் பரவலான கவனத்தை ரசிகர்கள் மத்தியில் பெறலாம். ஆனால் தியேட்டரில் இந்த திரைப்படம் ரசிகர்களை ஈர்க்குமா அப்படின்றது சந்தேகம் தான். உங்ககிட்ட நேரமும் பணமும் அதிகமாக இருக்குது, நான் வந்து ஒரு நல்ல திரைப்படத்தை சும்மா அப்படியே போகிற போக்கில் மென்மையாக என்னை வருடி விடுற திரைப்படத்தை நான் உட்காந்து பார்ப்பேன் ரசிப்பேன் அப்படின்னா நீங்கள் தாராளமாக அந்த திரைப்படத்துக்கு ஒரு தியேட்டர் வாட்ச் கொடுக்கலாம். நீங்கள் இந்த மாயபிம்பம் திரைப்படத்தை பார்த்துட்டீங்க அப்படின்னா படத்தை பார்த்து உங்களுடைய கருத்துக்கள் என்ன ரிவ்யூ என்ன அப்படின்றத கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இப்போ இந்த ரிவ்யூ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் இதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க யாராவது ரிவ்யூ பார்த்துட்டீங்க அப்படின்னா மறக்காம உடனே இப்போ நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டி மறக்காம டிங் பண்ணிடுங்க.